Hi friends, welcome to Healthy Samayal. இன்னைக்கு சிம்பிளா டக்குன்னு பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் குருமிளகு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன வரமிளகாய். இது எல்லாத்தையும் முதல்ல பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு அரை பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸும் போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறமானதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்க்க போகிறேன். நான் எல்லா நான்வெஜ்ஜுமே இது சேர்த்துக்குவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாழை தான். வாழை ஒரு சின்ன பீஸ் எடுத்து அது ஒரு 2-3 பிச்சு போட்டுடலாம். இந்த வாழை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இது நான்வெஜ் கூட சேர்த்து சாப்பிடும்போது அதோட மனமும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை கூட சிக்கனை போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். சிக்கன்லேயே தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா பிரட்டிக்கலாம். சிக்கனெல்லாம் சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் வேகணும். சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி விடும், அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. கம்மியான தண்ணி சேர்த்தாவே போதும். இப்போ இந்த சிக்கனை மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லாமே நல்லா சிக்கனில் சோறுற மாதிரி நல்லா பிரட்டி விடணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சுவையான சிக்கன் தயாராகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இந்த வாழலையும் அந்த பெப்பரோட ஸ்மெல்லும் சேர்ந்து நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் இப்போது தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த வாழலையை சேர்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா என்னங்கிறத எங்கள் கூட கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.